தமிழருக்கு எதில் வேண்டும் விழிப்புணர்வு, இதன் வரிசையில் பண்பாட்டில் வேண்டும் விழிப்புணர்வு அப்படின்னு தன்னோட கவிதையை தர வராங்க வினோபிரியா. இவர்களை பற்றிய சிறு குறிப்பு. சிகாகோவில் 7 வருடங்களாக வசித்து வருகிறார். மென்பொறி துறையில் வேலை செய்து வருகிறார். தமிழ் ஆர்வலர். பகுத்தறிவை இழந்து நம் பண்பாட்டை மறந்து திரியும் காலம். இழந்து கொண்டிருக்கும் பண்பாட்டை இனியாவது மீட்டெடுப்போம் என பண்பாட்டில் வேண்டும் விழிப்புணர்வு என்று கவி பாட அழைக்கிறேன். வினோபிரியா, வாங்க. நன்றி தோழர். தோழர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் மற்றும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள். தமிழர்களுக்கு எதில் வேண்டும் விழிப்புணர்வு, பண்பாட்டில் என பகர வந்தேன். தமிழர் பண்பாடு தரணியெல்லாம் போற்றும் தனிப்பெரும் பண்பாடு. அறத்தின் ஆணிவேர், வீரத்தின் விளைநிலம். இது முகநூல் பதிவில் காணும் தமிழர் பண்பாடு. கவிதை திறத்திலும், காவிய படைப்பிலும், கட்டிடக் கலையிலும், இயற்கை அறிவிலும் 2000 ஆண்டுக்கு முன்னே இமயம் தொட்டவன் தமிழன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது பகரியில் பகிரப்படும் தமிழர் பண்பாடு. ஆண்கள் வேட்டி கட்டுவதிலும் பெண்கள் சேலை பெண்கள் சேலை அணிவதிலும், தலைவாழை விருந்திலும் தமிழ் விழாக்களில் காப்பாற்றப்படுவதாய் கருதப்படும் தமிழர் பண்பாடு. வெறும் பரம்பரை பெருமைகளில் பழங்கதை பகிர்வதில் தழைப்பதில்லை பண்பாடு. வெறும் பரம்பரை பெருமைகளில் பழங்கதை பகிர்வதில் தழைப்பதில்லை பண்பாடு. அன்றாட வாழ்வின் அடித்தளம்தான் பண்பாடு. பாவாணர் கூற்றில் பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம், நாகரீகம் என்பது திருந்திய வாழ்க்கை. பாவாணர் கூற்றில் பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம், நாகரீகம் என்பது திருந்திய வாழ்க்கை. தேசம் கடந்த மானுட பார்வையில், சிந்தனை செறிவில் சிறகடிக்க வேண்டும் தமிழர் பண்பாடு. தேசம் கடந்த மானுட பார்வையில், சிந்தனை செறிவில் சிறகடிக்க வேண்டும் தமிழர் பண்பாடு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி. குறும் செய்தி அனுப்பிவிட்டு பிள்ளைக்கு பெயர் வைக்க தமிழ் பெயர் வேண்டாம் என்றும். பெயரில் தெரிகிறது நம் பண்பாட்டு பரிதாபம். தாய்மொழியின் முதுகெலும்பை உடைத்து கொண்டு ஆதிக்க மொழிக்கோளின் பொய்யழகில் மயங்குகின்றோம். கூனி நடக்க தொடங்கிவிட்டோம். இறப்பை கொண்டாடும் இனமானமில்லாத, இறப்பை கொண்டாடும் இனமானமில்லாத ஈன பிறவிகளாய் பண்பாட்டு படையெடுப்பால் பரிணமித்து நிற்கின்றோம். பல நூறு தமிழறிஞர் பல்வேறு சான்று காட்டி தை முதல் நாளே தமிழர் புத்தாண்டென்று 1/2 நூற்றாண்டுக்கு முன் அறிவித்த பின்னாலும், பல நூறு தமிழறிஞர் பல்வேறு சான்று காட்டி தை முதல் நாளே தமிழர் புத்தாண்டென்று 1/2 நூற்றாண்டுக்கு முன் அறிவித்த பின்னாலும் புராண புழுகுகளில் புதைத்திட்டோம் பண்பாட்டை. பிறப்பில், திருமணத்தில், இறப்பில் இழந்து விட்டோம் உண்மை பண்பாட்டை. பிறப்பில், திருமணத்தில், இறப்பில் இழந்து விட்டோம் உண்மை பண்பாட்டை. பொய்யான சடங்குகளில், பொல்லாத சாத்திரத்தில் சமத்துவம் மறந்து வாழ்கின்றோம். சரியென அதையும் ஏற்கின்றோம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் எனும் அறப்பால் அமுதம் தட்டிவிட்டு மனிதனுக்கு வர்ணம் பூசும் மனுவின் 4 வர்ண நஞ்சை அள்ளி குடிக்கின்றோம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் எனும் அறப்பால் அமுதம் தட்டிவிட்டு மனிதனுக்கு வர்ணம் பூசும் மனுவின் 4 வர்ணம் நஞ்சை அள்ளி குடிக்கின்றோம். கைக்கு விலங்கிட்டால் கண்ணில் தெரியும் என்று, கைக்கு விலங்கிட்டால் கண்ணில் தெரியும் என்று மூளைக்கு விலங்கிட்டு முட்டாளாய் வைத்த கதை 100 ஆண்டு கடந்த பின்னும் தொடர்வதுதான் சோகக்கதை. கைக்கு விலங்கிட்டால் கண்ணில் தெரியும் என்று மூளைக்கு விலங்கிட்டு முட்டாளாய் வைத்த கதை 100 ஆண்டு கடந்த பின்னும் தொடர்வதுதான் சோகக்கதை. மொழியில், கொண்டாட்டங்களில், வாழ்வியலில் விழிப்புணர்வு இல்லாவிட்டால் அடையாளம் தொலைத்துவிட்டு அகதிகளாய் அலைந்திடுவோம். மொழியில், கொண்டாட்டங்களில், வாழ்வியலில் விழிப்புணர்வு இல்லாவிட்டால் அடையாளம் தொலைத்துவிட்டு அகதிகளாய் அலைந்திடுவோம். சிந்தனையில் இதை ஏற்றி சீர்மை மிகு செயல்களை செய்திடவே தொடங்கிடுவோம். நன்று எது, தீது எது, நமது எது,
மருள் எது என ஆராய்ந்தறியும் பேரறிஞரின் அறிவுப்படையாய் நன்று எது தீது எது நமது எது மருள் எது என ஆராய்ந்தறியும் பேரறிஞரின் அறிவுப்படையாய் தமிழர்கள் பண்பாடு அமைந்திடவே வாழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம். அருமை அருமை தோழி. கைக்கு விளங்கிட்டால் வெளியில் தெரிந்துவிடும் என்று மூளைக்கு விளங்கிட்டேன்னு சொல்லி ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம், வாங்கம்மா. நானும் அததான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அதான் கைக்கு விளங்கிடுதல்ங்கிறது வந்துட்டு நமக்கு வெளியில தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனா மூளைக்கு விளங்கிடுதல்ங்கிறது தான் மிக ஆபத்தான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்முடைய கீழடி நாகரீகம்ங்கிறது நமக்கு எவ்வளவு ஒரு தொன்மையான வாழ்க்கை, ஒரு தாலி இல்லாத அல்லது கடவுள் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு தொன்மையான ஒரு நாகரிகமான சமூகம் தமிழர் சமூகம் அப்படிங்கிறத இன்னைக்கு உலகத்திற்கு அடையாளம் காட்ட கூடிய ஒரு நிலையில நம்ம அந்த ஆவணங்கள் இன்னைக்கு வந்திருக்கு. ஆனா அதை இன்னைக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு பலரும் வந்து மறைப்பதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னணியிலதான் இது போன்ற நம்மை ஒடுக்குவதற்கான அல்லது நம்முடைய காத்திரமான விஷயங்களை எல்லாம் நம்ம கிட்ட இருந்து நம்முடைய அடையாளங்களை பறிப்பதற்கான அல்லது முடக்குவதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த கீழடியுடைய ஆய்வுகளையே வந்து தடுப்பதற்கான முயற்சிகளைத்தான் அந்த மத்திய அரசாங்கம் பாரிய சூழ்ச்சி இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம அதையெல்லாம் இவ்வளவு தொன்மையான ஒரு நாகரிகமான ஒரு சமூகத்தில் வந்து நம்ம வந்து நம்முடைய தனித்தன்மையை வந்து இழந்து விடக்கூடாதுங்கிற ஒரு பதட்டம் இந்த கவிதையில வெளிப்பட்டுச்சு. ஏன்னா நம்முடைய தனித்தன்மைங்கிறது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாபெரும் விஷயங்களாக தான் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத அல்லது தாலி இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்க வந்து கொஞ்சம் கூட வந்து மற்ற சமூகத்தோட நம்ம இணைச்சு நிக்க முடியாத அளவுக்கு மிக உயர்வான இடத்துல இந்த சமூகம் இருந்திருக்கு, பண்பட்ட ஒண்ணா வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறத இந்த கவிதை வந்து சொல்லுது. ஆனா இன்றைக்கு அதை எப்படி வந்து மாற்றுவதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டுகிட்டு இருக்கு, அதற்கான சூழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சகோதரி ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக நம்முடைய மொழியை இழந்தோம் என்றால் மொழிதான் நம்ம இணைக்கக்கூடிய ஒரே ஒரு கருவியாக இருக்க முடியும். ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் முதலில் மொழியில் கை வைப்பார்கள் என்று சொல்வார்கள். அப்ப நம்முடைய மொழியை, நம்முடைய அந்த அடையாளத்தை எவர் தடுத்தாலும் நம்ம வந்து அதை எதிர்த்து நின்று நம்ம மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்பதான் வந்து நம்முடைய அடையாளத்தை நம்ம பத்திரப்படுத்த முடியும், நம்முடைய பண்பாட்டை நம்ம பாதுகாத்துக்க முடியும். இந்த கவிதை வந்து ரொம்ப ஒரு கோர்வையாக நம்முடைய பிரச்சனைகளை, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அரசியல் புரிதலோடு முன் வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள்.